அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 15/4/2025. துவிதியை திதி காலை 10:56 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:10 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்தயோகம் நாளை அதிகாலை 3:10 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன், ராகு, புதன். இன்று என்ன செய்யலாம்? வியாபார கணக்கு முடிக்க, வாகனம் வாங்க, கடன் பைசல் செய்ய, மின்சாரம் மற்றும் மரச்சாமான்கள் வாங்க, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நேர்மறை சிந்தனை உள்ளவர்களை விஷத்தால் கூட எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களை மருந்தால் கூட காப்பாற்ற முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராவது ஏதாவது எப்படி வேணாலும் உங்களை குறைச்சி மதிப்பிட்டு பேசினாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நேர்மறையாக நீங்கள் யோசிப்பீங்க, நேர்மையாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. மனசில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள், சிந்தனைகளால் எங்கும் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சின்ன சின்னதாக வேனல் கட்டிகள் உஷ்ணத்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழங்கள், இப்போ கிடைக்கிற பழங்கள், அதுவும் கோடை காலத்துலன்னு சில பழங்கள்லாம் கிடைக்கும். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை, அது இயற்கையும் நமக்கு தந்த ஒரு கொடை. அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 12வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் திடீர்னு வெளியூர் பயணங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். திடீர் பண வரவும் உண்டு. வீட்டில் சிலதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, டைனிங் டேபிள் மாற்றுறது, கிச்சனை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரியான சுப செலவுகள், அந்த மாதிரியான வேலைகள், மராமத்து வேலைகள், அதில் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. மொபைல் ஃபோன் மாற்றிடலான்னு சொல்லிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும். கடன் யாருக்கும் தர வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கடன் யாருக்கும் தர வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. வழக்கம் போல் வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக பேசினா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக சில நேரங்களில் சிடுன்னு சில வார்த்தைகள் வந்து விழும். அப்புறமா அது எல்லாமே சரியாயிடுங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, குடை மழையை தடுக்காது, ஆனால் நனையாமல் பார்த்து கொள்ளும். அதே போல் தைரியம் பிரச்சனையை தீர்க்காது, ஆனால் அதே நேரத்தில் போராடக்கூடிய மனநிலையை கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தைரியமாகவே இருப்பீங்க. எது நடந்தாலும் தைரியமாக இருப்பீங்க. இழப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துணிவே துணை என்று இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல பார்த்து, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொந்த பந்தங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் மகிழ்ந்து பேசி கொண்டிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 12ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாயிட்டே போகும். திடீர் பயணங்கள் உண்டு. வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டுறது, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் அதெல்லாம் பரபரப்பாக ஒரு பக்கம் போய் கொண்டே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு இன்று திடீர் பண வரவு எல்லாமே இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி முழக்கமிடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அடுத்தவர்கள் மீது நீ நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நீ நம்பிக்கை வை, அது உன்னை வாழ வைக்கும். ஆமாங்க, அடுத்தவங்கள நம்பி நாம் அவங்க பின்னாடி போனோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் விழ வேண்டி இருக்குங்க. அப்புறம் நிமிர முடியாதுங்க. அதனால தாங்க அடுத்தவங்களெல்லாம் நீங்கள் நம்புறதே இல்லைங்க. நம்ம திறமை என்ன, நம்மால் என்ன முடியும், நாம் எதில் ஜெயிச்சு காட்டலாம், எதில் இறங்குனா நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் மனதுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்து சரியான பாதையில் தன் மீது நம்பிக்கை வைத்து எதையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தள்ளிப்போன வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை நீங்கள் போய் பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, மகளுக்கு நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு புது வேலை அமையுங்க. அதே மாதிரி இருக்கிற வேலையில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு தகுதி முன்னேற்றம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை சுமை இருக்கும், மறுபக்கம் நீங்கள் சாதித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்
நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நடந்து வந்த பாதைகள் எல்லாமே முள்வேலிதான். நடக்கப் போகும் பாதைகளும் கரடு முரடுதான். எல்லாமே எல்லா வகையிலுமே ஏற்றம் இறக்கம்தான். ஆனால் காலணி ஒன்றுதான் நம்முடைய நம்பிக்கையாகும். ஆமாங்க, எந்த பாதையாக இருந்தாலும் நம்பிக்கை என்னும் காலணியை நாம் அணிந்து கொண்டு அந்த பாதையை கடக்கும் பொழுது முள்ளாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் அவையெல்லாம் தவிடுபொடியாகிவிடுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கும். இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க. முன்ன மாதிரி கோவப்பட மாட்டேங்கிறீங்கன்னு உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. கோபப்பட்டு என்னங்க ஆக போகுது? வீராப்பா வீம்பா பேசி வீணாக போனது தாங்க. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லைங்க. பிழைக்க வேண்டிய வழியை பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால மடமடன்னு எல்லா வேலையும் முடிப்போம், மசன்னு உட்கார்ந்துருந்தால் இனிமேல் எதுவும் சரி வராது அப்படிங்கிற முடிவுக்கும் சில நேரங்களில் இன்றைக்கி வருவீங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. சூரியன் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் சின்னதாக ஒரு சலுகை அல்லது சின்னதாக ஒரு சம்பள உயர்வு அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சூழல் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் வந்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி பேச கற்றுக்கிட்டீங்க. வேலையாட்களையும் விரட்டுறதில்லை, போக்கில் விட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தாங்க இன்றைக்கி வியாபாரத்தில் கடையில் ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்ல ஒரு லாபம் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பறவை எங்கே பறந்தாலும் அதனுடைய கூடு என்னவோ மரத்தில்தான் இருக்கிறது. மனிதன் எவ்வளவு ஆணவம் பிடித்து ஆடினாலும் அவனுடைய மரணம் என்னவோ மண்ணில்தான் இருக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அலட்டிக்காமல் அமைதியாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காமல் பொதுவாக நிம்மதியாக அடுத்தவங்க வாழணும், அவங்கள வாழ வைக்கணுங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் உதவும் கரங்களோடு உழைத்து கொண்டு எல்லோரையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு திருமணம் தள்ளி போகுதேன்னு நினச்சி கொஞ்சம் கவலையில் இருந்தீங்க. இன்றைக்கி பொருந்தக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ அல்லது அங்கே வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்கோ அதுக்கான வீசா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதுனால குடும்பத்தில் உங்கள் மேலே உண்மையான அக்கறையில் அன்பால் சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. என்ன நம்மளை இப்படி குத்தி காட்டுறாங்களே,
என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, வர வர வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு உடனே கோவப்பட்டுறாதீங்க. எல்லாம் அஷ்டமத்து சனி பண்ணுற வேலை. அது மட்டும் இல்லைங்க, அன்பாக திடீர்னு அப்படியே பாசமாக சிலர்லாம் பேசுவாங்க, ஆனால் உங்களை வேறு மாதிரியான பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி போலியாக பேசுகிறவங்க, போலியாக புகழுறவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். அவசரத்துக்கு வாங்கினதையும் கொடுத்து முடிப்பீங்க. புது பொறுப்புகள், கௌரவ பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்கன்னு கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. ஏன்னா அஷ்டமசனி இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், ஆனால் தொலைதூரம் கடந்து போக முடியாது. ஆமாங்க, எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கணுங்க. குடும்பம் நடத்தணுன்னாலும் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இருக்கணும். வியாபாரம் செய்யணுன்னாலும் அங்கேயும் கடையில் ஒரு புரிதல் வரணும். வேலையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களோடையும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கணும். இந்த புரிதல் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய புரிதல் ஒன்று இருக்குதுங்க. அது இறைவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தினந்தோறும் அதிகாலையில் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. அடுத்தவங்களுக்கு தான் நம்முடைய அறிவு பயன்படுது. அடுத்தவங்க தான் நம்மளை பயன்படுத்தி முன்னுக்கு வராங்க. நாம் சொல்கிறத கேட்டு ஆலோசனைகளை கேட்டு முன்னுக்கு வராங்க. ஆனால் நம்ம அறிவு நமக்கு பயன்பட மாட்டேங்குது. இனிமேல் நம்ம அறிவை நமக்கு நாம் பயன்படுத்திக்கணும். நம்முடைய உயர்வுக்காக, முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு பெரிய முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசியை 4 கிரகங்கள் பார்த்துட்டுருக்கிறதுனால அடிமனசில் நிறைவேறாமல் இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே இனிமேல் நிறைவேறுங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் வர ஆரம்பிக்குங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால புறநகர் பகுதியிலாவது ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு தவிப்பு இருந்துட்டுருக்குங்க. இருக்கிற செலவு வேறு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் எங்கே சேமித்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். வரவேண்டிய அந்த நிலுவத் தொகை, பாக்கி தொகை அதுவும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. நீச்சபங்கம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், ரொம்ப தூரம் வராது உதவிகள், எங்கே போனாலும் கிடைக்காது சிபாரிசுகள், ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைக்கிறது தன்னம்பிக்கை. அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட நாம் சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு
ஒரு இடத்துக்கு போய் அந்த கடிதத்தை கொடுத்தாலும் கூட நாம் தன்னம்பிக்கையோடு அவங்கள்ட்ட பேசுகிற விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த சிபாரிசு கடிதத்தை விட நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் இருந்தாலும் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற வித்தையை தெரிந்து வைத்துக்கூடிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. கையில் இருந்ததும் கரைஞ்சிக்கிட்டே போகுது. அதை நினைக்கும் போது சின்னதாக ஒரு கவலையும் மனசுக்குள்ளார இருக்குதுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குங்க. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரத்தை குறைக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ஆவேசப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கோவப்பட்டு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், செல்ஃபோன் இதெல்லாம் இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தன்னந்தனியாக நம்பிக்கையுடன் உயரே பறக்கும் பறவைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நீயும் தலை நிமிரலாம். ஆமாங்க, பறவை எதை நம்பி பறக்கிறது? அதை நம்பி பறக்கிறது. நாமும் மற்றவங்கள நம்பக்கூடாது, நம்மை நாமே நம்பணும். அதனால தாங்க யாராவது இலவசமாக ஏதாவது கொடுத்தா கூட வேண்டான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதெல்லாம் என்னத்துங்க? நம்ம உழைப்பில் நாம் பிழைப்பு நடத்தணும். அடுத்தவங்க உழைப்பில் அடுத்தவங்க கொடுக்கறதில் நாம் வாழக்கூடாதுங்கிற தன்மானத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள், ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள், அவசியமான செலவுகள்னு விதவிதமான செலவுகள் இருந்துருந்தாலும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. 6வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. மனசில் இருந்த குழப்பங்கள், கோபதாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிச்சிருச்சு. சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி கூட சந்தோஷமாக தான் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அடிமனசுக்குள்ளார இருந்த ஒரு இனம் தெரியாத பயம் அது இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். பார்த்துக்கலாம், நம்மால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறார் 12ஆம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகளையும் தாக்கு பிடிச்சி முன்னுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களும் தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார், அதனால் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைஞ்சி பரவாயில்ல அப்படின்னு நிம்மதி பெருமூச்சும் நீங்கள் விடுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அல்லது வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டணும். அப்பப்போ தேர் திருவிழான்னு போனால் அங்கங்கே போய் தங்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு ஒரு வீடு இருக்க வேண்டாமாங்கிற யோசனைகள் உள்ளுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும், ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும். ஆமாங்க, அதனால தாங்க பொய் பேசுகிறது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. ஏன்னா பொய் பேசி முன்னேறினவங்க வாழ்க்கை, முன்னுக்கு வரக்கூடிய வாழ்க்கை உறுதியாக நிலையாக நிலைத்து நில்லாமல் இடையிலேயே உதிர்ந்து போய்விடுங்கிற உண்மையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நெருக்கடி நேரங்களில் கூட எப்பொழுதும் மாற்றி பேசாமல் மறுத்து பேசாமல் இருப்பதை இருக்கிறபடியே பேசக்கூடிய உண்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்கள் பலம் எது, உங்கள் பலவீனம் எது, அதெல்லாம் இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருங்க. எந்த இடத்துல நாம் சறுக்கி விழுந்தோம், எதனால் நாம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதை நாம் சரி செய்து கொள்ளணும், எதை நாம் எடுத்துக்கணும், எதை விடுக்கணுங்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்றதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க கல்யாண விஷயத்தில் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக பொருத்தமும் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளார அந்த வேவ் லென்த், என்ன அலை ஓட்டம் அது சரியாக இருக்கா, என்ன ஓட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைந்த வட்டியில் ஏதாவது உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் திடீர் பண வரவு உண்டுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். சகோதர வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக முட்டிக்கும். அதே மாதிரி வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் என்ஓசி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, தாய் பத்திரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைவதற்கு பெறுவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உடைவதற்கு ஒரு வினாடி போதும். ஆமாங்க, நம்பிக்கை மற்றவங்க மனசில் நாம் நம்பிக்கை பிடிக்கிறது, மனசில் இடம் பிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் சின்னதாக ஒரு கீறல் விழுந்துருச்சுன்னா அது ஒரு நொடியிலேயே உடைந்துருங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் மனம் கோணாமல் அடுத்தவர்களின் இதயங்களிலே நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இருக்குது இந்த வீடு, இடிச்சிட்டு பெருசாக கட்டினா நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கிற வீட்டை இடித்து புதுசு கட்ட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சின்ன இடத்தை விட்டுட்டு பெரிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. வாகன பழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வழியும் இன்னைக்கு பிறக்குங்க.
எல்லாத்திலும் வெற்றி உண்டு. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உன் வாழ்க்கையில் புதையலும் இருக்கிறது, புதை குழிகளும் இருக்கிறது. அதில் நீ எதை கண்டுபிடிக்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆமாங்க, இறைவன் நல்லதையும் நம்ம கண்ணில் காட்டுறாரு, கெட்டதையும் நம்ம கண்ணில் காட்டுறாரு. கெட்டதை பார்த்து திடீர் ஆசைப்பட்டு திடீர் பணக்காரங்களாக ஆகணுங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு முறைப்படி நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பிரபலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் கிடைக்குங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும், ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறது அதெல்லாமே சீக்கிரம் வாங்குவீங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சந்திரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. கடையை மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. ரொம்ப நல்ல இடம் உங்களுக்கு அமையறதுக்கான சூழல் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார நிம்மதியும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வெற்றி பெற்றவருக்காக நீங்கள் கைத்தட்டும் பொழுது அவர் காதில் விழாத அளவிற்கு மேலே உயர்ந்து நின்று கொண்டிருப்பார். ஆனால் தோற்றுப்போனவரின் தோள்களில் கை வைத்து நீங்கள் கைத்தட்டும் போது அவருடைய உள்ளத்தில் நீங்கள் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்பீர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெற்றி பெற்றவர்களிடம் எதுவும் பேசிக்கொள்ளாமல் தோல்வி அடைந்தவர்கள், துவண்டு போனவர்களை எல்லாம் தேற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவு தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியும். அதே மாதிரி கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணத்தட்டுப்பாடு அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் சின்னதாக கண் பார்வையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. கண்ணில் தூசு அது மாதிரி அடிபடாமல் பார்த்துங்க. அதிகமான வெயில் நேரத்தில் கண்ணாடி ஏதாவது அணிந்து கொள்வது நல்லதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் கராராக நீங்கள் பேசுவீங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஒரு 2-3 நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த, முடங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வரவேண்டிய அந்த பாக்கி நிலுவை
அது கூட இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கே ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய இடத்துல, எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறையும். அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லது நடக்கும், பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு இருக்குது, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.